ஹாய் டியர்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே ஆடி 18 நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நான் என்னோட ஆடி 18 செலிப்ரேஷன் எப்படிலாம் கொண்டாடினேன் அப்படிங்கிற vlog தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆடி 18க்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் தொடச்சி விட்டு எல்லா சுத்தம் பண்ணுற ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நிலப்படியில் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மஞ்சள் எப்பயுமே நல்லதமாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அரிசி மாவில் கோலம் போடுறது வழக்கம்தான். ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எறும்புகளுக்கு சாப்பாடாக இருக்கும். அன்னைக்கு நாமெல்லாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன உயிர்களும் நல்லா சாப்பிட்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஒர்க் தான் நாங்கள் பண்ணுவோம். தென் பார்த்திங்க அப்படின்னா கோலம் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஏன்னா நான் அந்த அரிசி மாவு சரியான பதத்தில் அரைக்கலையோ என்னமோ, ஆனால் இட்லி சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி சாஃப்டாக வரத்துக்கு ஒரு சூப்பர் டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இட்லி அரைச்சாலும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு இட்லி ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஏன் அடித்தட்டில் மூடி போட்டு ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னா அடித்தட்டில் இட்லி குலையாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நான் மூடிடுவேன். ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்தட்டில் இட்லி கொல கொலன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் கரெக்டான சைஸ் தட்டாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தட்டை மறக்காமல் இட்லி ஊற்றுறப்ப நம்ம கையில் வச்சுக்கணும். இட்லிலாம் ஊற்றி முடிச்சாச்சு. தென் பார்த்திங்க அப்படின்னா நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்றப்ப தான் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையே நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மனசில் கண்டதை நினச்சி யோசிச்சுட்ருப்போம். ஆனால் சாமி கும்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்னொன்று சாப்பிட்றப்ப அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இப்போ சின்ன ஒரு பர்ச்சேசிங்காக கிளம்பிட்டோம். கிராசரி ஐட்டம்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிமார்ட் தான் போயிருக்கோம். டிமார்ட்டில் எப்போ போனாலுமே இப்போ ஒரு போரிங்காக போயிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தாலும் நம்மளை பர்ச்சேசிங்னு கூட்டிகிட்டு போகிறப்போ நமக்கு என்ன தோணும், ஏதாவது வாங்கணும்னு தோணும். நாங்களும் கிராசரி ஐட்டம்ஸை தவிர எங்களுக்கு இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். இப்போல்லாம் டிமார்ட்டில் விற்கிற எல்லா பொருளுமே எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கே இப்போ புதுசாக டிமார்ட்டில் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாப்பா கார் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கலாம், விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் மாப் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்புறப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் எப்பயுமே கிடைக்காது. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் ஊருக்கே போகிறோம். இதுதான் எங்கள் ஊரோட ஃபுல் ரிவர். இதுதான் ஆறுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த ஆறு வாய்க்கால் இதில் போகிற தண்ணியெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். குளு குளு குளுன்னு இருக்கும். ஆடி 18 செலிப்ரேஷனும் சூப்பராக போச்சு. நல்லபடியாக முடிச்சிட்டோம் செலிப்ரேஷனையும். தென் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு களை கட்டிட்டு தான் இருந்துச்சு. குழந்தைங்கள தூக்கி கொஞ்சுறதும் குழந்தைங்களோட விளையாடுறதும் இந்த பெரியவங்களுக்கு ஈடு யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு. தாத்தாவையும் பாட்டியையும் அத்தையையும் பார்க்குறப்ப அதுங்களுக்கு வர சந்தோஷமே தனி தான். நம்ம தான் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்ச மாதிரி போய் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாருமே இருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷங்கிறது அது ஒரு விதமான சந்தோஷம்தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு ஆயாச்சு. குழந்தைங்க 2 பேருமே அத்தை பக்கத்தில் படுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, விட்டாச்சு. இந்த மாதிரி தான் எங்களோட டே போச்சுங்க. இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.